BBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பை தீர்மானிப்பதில் சட்ட சிக்கல் காணப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட மேலும் 13 வகை மருந்துகள் முறையான தரமின்மை காரணமாக கடந்த 2 வாரங்களுக்குள் பயன்பாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் மற்றும் சிவில் உரிமைகள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இலங்கை சுங்கத்தின் தரவுகளுக்கமைய கடந்த நவம்பர் மாதம் நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 1269.33 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை திருத்தம் செய்யாமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு தினத்தை தீர்மானிப்பதில் சட்ட சிக்கல் காணப்படுகிறது. ஆகவே சட்ட திருத்த பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சுக்கு அறிவுறுத்தியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை 2025ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் நடத்துவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியிருப்பதாக ஆரம்பிப்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோருவதாயின் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை திருத்தம் செய்ய வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற சபை சட்டத்தை 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதமளவில் திருத்தம் செய்வதாக அரச நிர்வாகம், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலமாக அறிவுறுத்தியுள்ளது. குறித்த சட்ட திருத்தத்தை வெகு விரைவில் நிறைவேற்றுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சுக்கு அறிவுறுத்தியுள்ளது. உத்தேச உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலுக்கு 80,000 வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தேர்தல் செலவுகளை மதிப்பிடுவது கடினமானது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்வது தொடர்பான சட்ட வரைவினை எதிர்வரும் மாதம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பை நடத்துவதாகவும் உறுதியளித்திருந்தார். பயங்கரவாதத்துக்கு நிதியிடலை ஒழிப்பதற்கான ஆசிய பசிபிக் குழுவின் மூலம் நடாத்தப்பட இருக்கும் இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டிற்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினதும் நிதியியல் உளவறிதல் பிரிவினதும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமைச்சுக்கள், ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட அமுலாக்கல் முகவராண்மை நிறுவனங்கள் உள்ளடங்கலாக தொடர்புள்ள 24 நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை நிதியியல் உளவறிதல் பிரிவு இங்கு வலியுறுத்தியுள்ளது. நிதியியல் நடவடிக்கை செயலணியினால் தயாரிக்கப்பட்டு பரிந்துரைகளை முன்னெடுப்பதற்கான சட்ட ரீதியிலான மறுசீரமைப்புகள், இயலளவு விருத்தி, முகவராண்மைக்கிடையிலான மேம்பட்ட கூட்டிணைப்பு, அனைத்தையும் உள்ளடக்கிய புள்ளி விபரங்களை பேணுதல் என்பவற்றிற்கு இந்த செயற்பாட்டு திட்டம் முன்னுரிமை அளித்துள்ளது. இத்திட்டங்களுடன் முழுமையான இணக்கப்பாட்டினை உறுதி செய்வதற்கு பிரத்யேகமான குழுக்களை நியமிக்குமாறும் அதன் முன்னேற்றத்தினை உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் நிதியியல் உளவறிதல் பிரிவு பொறுப்புடைய அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்தோடு இச்செயற்பாடு தொடர்பில் ஒத்துழைப்புடன் அர்ப்பணிக்குமாறு கோரிய ஜனாதிபதி இலங்கையின் நிதி கட்டமைப்பு ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் சர்வதேச நம்பிக்கையினை மேம்படுத்துவதற்கும் அதன் ஊடாக சாதகமான பெறுபேறுகளை பெறவும் பயங்கரவாதத்துக்கு நிதியிடலை ஒழிப்பதற்கும் பலமான மற்றும் செயற்திறனுடைய கட்டமைப்பு ஒன்று அவசியம் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மேலும் 13 வகை மருந்துகள் முறையான தரமின்மை காரணமாக கடந்த 2 வாரங்களுக்குள் பயன்பாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் மற்றும் சிவில் உரிமைகள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார்.
இவ்வாறு 13 மருத்துவ குழுக்களும் கடந்த வாரம் 8 மருத்துவ குழுக்களும் இந்த வாரம் 5 மருத்துவ குழுக்களும் அகற்றப்பட்டுள்ளதாக கூறும் வைத்தியர் தாம் நீக்கப்பட்ட 8 மருந்துகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ததாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த 3 வருடங்களில் மாத்திரம் சுமார் 300 மருந்து குழுக்கள் பாவனையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளதாகவும் நிமோனியா, மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட பல தொற்று நிலைமைகளுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் இருப்பதாகவும் சமல் சந்தீவ தெரிவித்தார். ஒவ்வொரு வாரமும் தரம் குறைந்த மருந்துகளை அகற்றுவதனால் நாட்டின் கருவூலத்துக்கு பாரிய சேதம் ஏற்படும் எனவும் தற்போதைய சுகாதார அமைச்சர் விடயங்கள் தொடர்பில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். அனைத்து அரச நிறுவனங்களும் மருந்து இறக்குமதி பொறிமுறையில் தலையிட்டு அடுத்த வருடம் இந்நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எனவும், இல்லையேல் வெற்றிகரமான முறைமை மாற்றத்தை நம்ப முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடந்த 11 மாதங்களில் 300 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் பொதுமக்களின் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கு உதவியாக 58 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக காப்போதா உயர்தர மாணவர்களுக்கான புலமை பரிசல் நிதியாக 32 கோடி ரூபாவும், மகாபோல புலமை பரிசல் நிதியத்தின் ஊடாக 16 கோடி ரூபாவும், இளம் பராயத்தினரின் நல நோன்புகை திட்டங்களுக்கு 15 கோடியும், பிக்குமார் கல்விக்காக 3 கோடி ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது. முன்னைய காலங்களில் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டும் வரையறுக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவி காலத்தில் ஆரம்ப வகுப்புகள் தொடக்கம் உயர்தரம் வரையான பாடசாலை மாணவர்களுக்கான புலமை பரிசல் உள்ளிட்ட புதிய திட்டங்களின் மூலம் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை விஸ்தரித்துள்ளார். அதனூடாக கூடுதலான பொதுமக்கள் ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் நீண்டகால வெளிநாட்டு நாணய வழங்குனர் மதிப்பீட்டை கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நிறுவனம் மேம்படுத்தியுள்ளது. நாட்டின் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை வெற்றிகரமாக மறுசீரமைத்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் மறுசீரமைப்பு புதிய மற்றும் எதிர்கால வெளியீடுகளில் இயல்பு நிலை ஆபத்தை குறைக்கும் என்பதால் தர மதிப்பீட்டை மேம்படுத்தியதாக மூடிஸ் மதிப்பீட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 வருடங்களில் இலங்கையின் கடன் அடிப்படைகள் வளர்ச்சியடைந்துள்ளதுடன் வெளி மற்றும் பணப்புழக்க அபாயங்களும் குறைந்துள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. நிதி நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு இலங்கை அரசாங்கத்துடனான பத்திரப்பதிவு ஒப்பந்தத்தின் மீளாய்வு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்கத்தின் தரவுகளுக்கு அமைய கடந்த நவம்பர் மாதம் நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 1269.33 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இது 0.04% அதிகரிப்பாகும். அதே நேரம் கடந்த நவம்பர் மாதம் வர்த்தக பொருள் ஏற்றுமதி 943.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவானது. கடந்த வருடம் நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 5.6% வீழ்ச்சியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரப்பர் சார்ந்த உற்பத்தி, உணவு மற்றும் குளிர்பானம் மற்றும் கடலுணவு ஏற்றுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சியே இதற்கான காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. அதானி நிறுவனம் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள கோடா மின்னுற்பத்தி நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் பங்களாதேசுக்கு செல்லும் மின்சாரத்தை இலங்கை போன்ற அண்டை நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கான வழிகளை ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் காரணமாக பல சிக்கல்களுக்கு மத்தியில் குறித்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து பங்களாதேஷிற்கு மின்சாரம் வழங்கும் அளவை அதானி நிறுவனம் குறைத்துள்ளது. இந்த திட்டத்தை தக்க வைத்து உள்நாட்டு சந்தையில் மின்சார விற்பனையை இந்திய அரசாங்கம் சமீபத்தில் அனுமதித்திருந்தாலும் இந்த விஷயத்தில் ஒரு புதிய பரிமாற்ற பிணைப்பு அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து இலங்கைக்கு மின்சாரம் விற்பனை செய்வதற்கு பங்களாதேஷ் அரசாங்கத்தின் அனுமதி தேவைப்படும் என பங்களாதேஷின் மின்சக்தி, வலுசக்தி மற்றும் கனிம வளங்கள் அமைச்சகத்தின் ஆலோசகர் முகமது ஃபவுசுல் கபீர் கான் தெரிவித்துள்ளார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தும்படி பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கம் இந்தியாவை ராஜதந்திர ரீதியாக கோரியுள்ளது. 16 ஆண்டுகாலமாக ஆட்சி செலுத்திய அவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டதன் பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் இந்தியாவில் வசித்து வருகிறார்.
இந்த நிலையில் ஷேக் ஹசீனா அவரது அமைச்சர்கள், ஆலோசகர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் உட்பட இனப்படுகொலையில் ஈடுபட்டார்கள் என டாக்காவை தளமாக கொண்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. இவர்களுக்கு எதிரான சர்வதேச நீதிமன்றத்தால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.